பிறப்பு விழா திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக கூடியிருக்கின்றோம். உலகம் அனைத்திலும் இந்த நாட்களிலே மிகவும் வெளிச்சமான நாட்களாக கொடுக்கப்படுகின்றது. என்ன சொன்னால், கிறிஸ்து ஒளியின் அரசனாகவும் ஒளியின் இறைவனாகவும் எங்களுடைய இருளை போக்க வந்த, மீட்பை கொண்டு வந்த அவருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு உலக மக்கள் அனைவரோடும் நாங்கள் மகிழ்வாக அந்த ஒளியின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த இரவு திருப்பலியை நாங்கள் உங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களுக்காகவும் யார் யாரெல்லாம் இந்த வேளையிலே சிறு உதவி கேட்டிருக்கின்றார்களோ, இருளிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் வந்து சேரவும், கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக, விசுவாசத்தின் மறைவுமையாக அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க இந்த திருப்பலியிலே அவர்களுக்காகவும் ஒரு விசேஷ விதமாக நன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியுள்ள உள்ளத்தோடு கொண்டாடவும் ஒப்புக் கொடுக்கவும் தடையாயிருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அழைத்து செல்வாராக.
செவிப்போமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீர். அதனால் இம்மண்டபத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றித்தில் இறைவனாயங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆன்மாவு நமக்கு தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரணில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இடத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடத்தெறிந்தீர். அவர்கள் தோலை உண்டாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆன்மாவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது போராடும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் நல்வாக்கு.
வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 11 தொடக்கம் 1. மனிதர் அனைவருக்கும் மீட்பெறாம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்துஸ் சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டின் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத்தூரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியாள் கருவுற்றிருந்தாள். அவர்கள் இங்கு இருந்த பொழுது மரியாளுக்கு பெருகாலம் வந்தது. மரியாள் தனது தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக,
உலகில் அவருக்கு வந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டு முழுவதும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா வந்து போகின்றது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தியை நாங்கள் மிகவும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிப்பதற்காகவும் அதை பின்பற்றவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் தொடங்கிட்டு சொன்னால் மோல்ல கிறிஸ்மஸ் மியூசிக் போடுவாங்க. அதே போல எல்லா இடங்கள்லையும் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். எல்லா இடத்தையும் கிறிஸ்மஸ் லைட்ஸ் உங்களோட வீடுகளில் வச்சிருப்பீங்க, உங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீஸில் லைட்ஸ் வச்சிருப்பீங்க. ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், வெளிப்படுத்துன்னு சொன்னால், இந்த முதலாவது வாசகத்தில் நாங்கள் கேட்டது போல கால் இருளிலே நடந்து வந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள், மரண நிழலில் வாழ்வோருக்கு ஒரு மீட்பு உதயமாகிற்று என்ற அந்த மீண்டும் மீண்டும் கொடுக்கின்ற அந்த செய்தியின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய சுற்றத்திலும் அந்த கிறிஸ்மஸ் லைட்டை நாங்கள் பார்க்கின்றோம். Just imagine, without Christmas lights during this time, and everything seemed to be so dark because we have very short days. நாட்கள் குறுகி கொண்டு போகிற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளையில இருள்மயமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்திலே அந்த இருள்மயமான அந்த வேளைகளிலும் இந்த நாட்களிலும் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறப்பு வெளிச்சம் என்பது எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் எங்களை சுற்றி இருப்பவர்களிலும் வாழுகின்ற பொழுதுதான் அங்கே மாற்றம் ஏற்படுகின்றது. அதனைத்தான் எங்களுடைய முதலாவது வாசகம் எங்களுக்கு கொடுக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே எங்களுக்காக மீட்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இயேசு என்று அழைக்கப்படுகின்ற மீட்பர், அதாவது கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பிறந்திருக்கின்றார். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் comes but once a year. But this year 2024 Christmas has to be something different unless and until you realize the value, the meaning of the light. இருளில் இருக்கிறார்கள் தான் வெளிச்சத்தில் மகிமை தெரியும். அப்ப வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் மிகுதியாக ஏற்படுகின்றது. அப்பொழுதுதான் நாங்கள் செலவிடுகின்ற நாட்கள், கொண்டாடுகின்ற நாட்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உணர்வையும் அதனுடைய பெருமதியை கொண்டு வரும். அதான் சொன்னா just a Christmas just comes and goes. That's not the way. We are looking at with that sense of longing. தெரியும், எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பண்டிகையில கிறிஸ்துமஸ் விழாவிலே நாங்கள் உள்நுழைகின்றோம். அதைத்தான் அந்த இடையர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யாருக்கு அந்த நற்செய்தி கிடைத்தது? இடையர்களுக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை கொடுக்கின்றேன். உங்களுக்காக பெத்லகேம் நகரிலே கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். உங்களுக்காக, எங்களுக்காக, உலகத்திற்காக என்ற அந்த 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 உறவோடும் அந்த உணர்வோடும் இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம். அந்த வெளிச்சத்தை பெற்று மற்றவர்களுக்கு போய் அறிவிக்கணும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எனக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்தடையும். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Just a few thoughts. So let's keep Christ in Christmas. Let's be part of Christ's light. God brings the gift ever you imagine. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு கொடையை கொடுத்திருக்கின்றார். அது
கிறிஸ்து என்கின்ற உன்னதமான கொடை. அந்த கொடையை நாங்கள் எப்பொழுதும் பெற்று அந்த கொடையினோடு ஆண்டவர் கொடுத்த முடிவில்லாத வாழ்விற்கு நாங்கள் வந்து சேருவோம். அதற்காக தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் செபிப்போம். ஆண்டவரிடம் வரம் கேட்டு தொடர்ந்து திருக்கதியிலே பங்கு பெற்றுவோம். ஆமென். எங்களுடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். கிறிஸ்து பிறப்பு திருவிழாவிலே இடையர்களுக்கு கொடுத்த செய்தி ஒரு முக்கிய பணியை செய்வதற்காக எங்களை அழைத்து நிற்கின்றார் அன்னை திருச்சபை. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கொடுக்கின்றேன். இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தி என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் செபிக்க கற்றுக் கொடுக்கின்றது. அதாவது அமைதியில் வாழ்வோர், இருளில் வாழ்வோர் அனைவரும் ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்டவர்கள் என்ற அந்த மகிழ்வோடும் அந்த ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய வழி இந்த வேளையிலே தேவைப்படுகின்றதோ உலக மக்கள் அனைவருக்காகவும் அமைதியின்றி வாழுகின்ற அனைத்து குடும்பங்கள், நாடுகள் அனைவரையும் நினைத்து எங்களுடைய விசுவாசிகளின் மன்றாட்டை நம் ஆண்டவரிடம் எடுத்துக் கொள்வோம். இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பும் தந்தையே இறைவா, நீர் உலகில் நமக்கு இறைவா குறைத்து பணி செய்ய தந்திருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவருக்கும் திருமுழுக்கு யோவானை போல வலிமையும் சக்தியும் மனப்பக்குவமும் பெற்று இறைமக்களை மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்லும் பணியை இக்காலத்தில் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய ஞான மொழியை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரும்பெரும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையே இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இம்மகிழ்வின் காலத்தில் அவற்றை நாம் விரயமாக்காது, தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கு செலவிடாது,
பொறுப்புணர்வோடு அவைகளை பயன்படுத்துவதற்கும் ஏழைகளோடு அவற்றை பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்லுள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் பேரின்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, இந்நாட்களில் எமக்கு நீர் பல்வேறு விதமாக வெளிப்படுத்தும் உமது செய்தியையும் விருப்பத்தையும் சிந்தனைகளையும் நாம் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உம்மோடும் எம் உறவுகளோடும் ஒப்புரவாகி மனமாற்றம் அடைந்து உமது விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டிய ஞானத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தையாக எம் நடுவே வந்து பிறந்த தெய்வமே, எங்கள் குழந்தைகளும் உலகின் எல்லா குழந்தைகளும் வாழ்வின் நெருக்கடிகளில் நசுங்கி விடாமல் உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமை கொண்டவர்களாக வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே, உம் பிறப்பு இரவை பகலாக்கியது போல வறுமையை நிறைவாக்கியது போல ஓரங்கட்டப்பட்டவர்களை முன்னெடுத்தியது போல எங்களிடையே முகவரி இழந்தோரை முதன்மைப்படுத்தி மனநிறைவோடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வீடின்றி பாதுகாப்பின்றி பிறந்த இயேசுவே, இப்பாரில் அமைதியாக வாழுவோரும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாமல் வாழுவோரும் அனைவரும் உம்முடைய சிறப்பான அரவணைப்பை இக்காலத்தில் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து என்கின்ற அளப்பெருந்துறையை கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் நம் அனைவருக்கும் தாராளமாக கொடுத்திருக்கின்றேன். கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக அவரை மற்றவர்களோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளவும் அழைத்து நிற்கின்றேன். நாங்கள் உம்மிடம் செபித்த தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். நாங்கள் நம்பிக்கையோடு கிறிஸ்து என்கின்ற ஒளியை எங்களுடைய வாழ்விலை ஏற்று மற்றவர்களுக்கும் அந்த ஒளியை எடுத்துக்காட்டாக பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒருங்கிணைத்து பயணிக்கவும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுக்கு முன்மாதிரியாகவும் விசுவாசத்தை மேன்மேலும் அதிகரிக்கவும் செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Oh
வந்து அமையோமை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவின் பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதனானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் தேர்வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவனை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் எறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்கிறார். அவன் நம்மை இரவிலிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து வேண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்துவின் உலகினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் உரிய தமதுடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவிருக்குவது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நாயக் பிரான்சிஸ் எல்லா திருவிழாகிய அனைவரோடும் வந்து திருவாவை அன்பின் நிறைவேற செய்தருளும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு அந்த திருப்பொழியும் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் உம்மிடத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இவை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து சொல்லுவோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், இந்த அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
மத திருவிழாத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவிழா கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறி திருவிருந்து காலைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
செபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு தேவையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்ற எங்களுக்கு அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாதங்களுக்காக தலைவணங்கவும். அளவற்ற அன்னை நன்மையின் இறைவன் தாம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை விளையாற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்நிலவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவை விளையாற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பு பெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானுதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தமது நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பணிபுரிய சென்று வாழுங்கள். இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கும். May God bless you all. Wishing you all a merry and blessed Christmas. Keep Christ in Christmas. Keep the light always burning in your life because Jesus is born to us. அறிவித்தல் ஒன்று 31ஆம் தேதி வருடத்தின் இறுதி நாளிலே 11 மணிக்கு நற்கருணை எழுந்தேற்றம் வழிபாடோடு புது வருட திருப்பதி அதனைத் தொடர்ந்து இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். You are most welcome to participate in this upcoming New Year's celebration. God bless you all. Enjoy your Christmas and have a blessed season.